பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. ஆமென். ஹalleluya. பக்கத்தில் இருக்கிற கரங்களை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. என் இயேசு சமாதானம் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் நல்லவர். அவர் அன்புமிக்க தேவன். அவரை போல ஒரு நல்ல தகப்பன். ஆமென். இந்த பூகோளத்தில் எத்தனை தேவர் இருந்தாலும் அவரை போல ஒரு தேவன். வானத்திலும் பூமியிலும் எல்லா இடங்களிலும் முழங்கால்களை முடங்க பண்ணி சொல்லுகிற ஒரு நாமம் உண்டு. ஆமென். அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். ஹalleluya. இந்த காலை பொழுதிலும் ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாய் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹalleluya. மே உதாசன விலாவிதி ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சேவித்திரே மே உதாசன நவதத் ඔබ සුවපතේ පිළිගන්නවා. வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த தேவகாமம் லேவியகாமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. වචනේ කියනවා ලේවි කතාවේ 29 වෙනි පරිච්ඡේදය දෙවෙනි පදය මාගේ शुद्ध දවස නමස්කාරයේ දවස ඔබ ශුද්ධකමින් නමස්කාර කරලා தேவியன் வாசன பய பக்தி வந்தව සිටින්නයි කියා. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் அப்படியே அவரும் எழுந்திருப்போமா? අපි සෑමදෙනා නැගිට සිටිමු. நாங்கள் 6 நாட்கள் வேலை செய்தோம். අපි දවසක් වැඩ කළා. நாங்கள் 6 நாட்கள் ஓடினோம். අපි දවස් 6ම දිව්වා. என்று அவருடைய நாட்களா இருக்கிறது. අද தேவியன் வாசගේ දවසයි. ஆனால் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய நாட்கள் தான். සෑම දිනෙම උන්වහන්සේගේ දවසයි. ஆனால் இது ஒரு விசேஷ நாள். මේක විශේෂ දවසක්. இன்று பரலோகம் திறந்த நாள். අද ස්වර්ග රාජ්‍ය විවෘත දවසක්. හalleluya. பிதாவின் வலதுபுறத்தில் இருந்து கொண்டே පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයෙන් அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපේ බලමින් සිටිනවා. எங்களை கண்ணோக்கி பார்த்து අපේ கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ දෙනෙත් යොමු කරලා බලනවා. பூகோளமும் උන්වහන්සේ පෘථිවියද இந்த வான பூமியும் මේ ආස පොළවද ஒன்றாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். එකම දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න இடத்திலே යනවා. தூதர்களோடு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க මේ போகிறோம். සත්‍යදූතයන් සමග අපි නමස්කාර කරන්න යනවා. ஆவியோடு சேர்ந்து ஆராதிக்க ආත්ම போகிறோம். සමග එක්සත්ව නමස්කාර කරන්න எத்தனை பேர் යනවා. சொல்லுங்க, கர்த்தரிடத்திலே කීදෙනෙක් කියලා ස්වාමීන් වහන්සේ என் පිට ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். මාගේ ආත්මය සවන්නේ මේ කියා. என் தேவனை நான் உம்மை நம்பியிருக்கிறேன். මගේ දෙවියන්ම ඔබ විශ්වාස කරගෙන ඉන්නවා. நான் வெட்கமடைந்து මම போகாதபடி ලැජ්ජාපත් වෙන්න ඕන මිනිස. என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ்விடுவதையும் මේ මගේ සතුරන් මට ඉක්මවන්න ගිහිල්ලා ප්‍රීති නොවන පිණිස. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் හalleluya. ඔබ දිහා බලාගෙන ඉන්න සෑම දෙනාම வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ලැජ්ජාපත් නොවන පිණිස කරන දෙවියන් වහන්සේ. கர்த்தாவே ස්වාමීනි உம்முடைய வழிகளை ඔබගේ මාර්ගය எனக்கு தெரிவியும். මට පෙන්වා දෙන්න. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ඔබගේ මාර්ගය මට උගන්වන්න. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி ඔබගේ සත්‍යතාවය මාව என்னை போதித்தருளும். මට මඟ පෙන්වන්න. මට நீரே என் උගන්වන්න. ரட்சிப்பின் தேவன். මගේ ගැලවීමේ දිව්‍යනා உம்மை සෝමයි. நோக்கி நான் முழுவதும் காத்திருக்கிறேன். ඔබ දිහා ஹalleluya. බලමින් මම සම්පූර්ණ බලා සිටින්න. தாவீது ராஜா சொல்கிறார், දාවිද රජතුමා කියනවා, ஆண்டவரே என் கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம், ස්වාමීනි මගේ පාදය ලිස්සනකොට எனக்கு பிரச்சனை சூழ்நிலை வரும் මට நேரமெல்லாம் ප්‍රශ්නේ වාතාවරණය එනකොට இதோ உம் சமூகத்திலே வந்து நின்று මෙන්න ඔබගේ අභිමුඛත්වය உம்மை දෙනවා. நோக்கி நான் பார்க்கிறேன். ඔබ දිහා බලලා මම உமது බලනවා. சமூகத்தில் நான் ඔබගේ காத்திருக்கிறேன். අභිමුඛත්වය බලා எனக்கு සිටිනවා. விரோதமாக எத்தனை பாளாயங்கள் எழுப்பினாலும் මට විරුද්ධව කොච්චර දේවල් නැගිට්ටා. கர்த்தரிடத்திலே நான் ஒன்றை மாத்திரமே நான் நாடுவேன். ස්වාමීන් වහන්සේ වෙතම එක දෙයයි සිතන්නේ நான் සොයන්නේ. ஜீவன் உள்ள நாளெல்லாம் ආ ජීවන කාලය පුරා கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பேன் என்று வாக்கு දේව சொல்கிறார். මාලිගාවේ රැඳී සිටින්න මේ කියලා වචනේ කියනවා. ஆமென். ආමේන්. அவருக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் උන්වහන්සේට කොච්චර පොරබදිමාව තෝට அவர் ஒன்றை மாத்திரமே நாடினார். රාජතුමා එකයි සොයාවේ. அவர் மனிதர்களிடத்திலே போய் நிற்கவில்லை. මනුෂ්‍යයන් වෙතට ගියේ නෑ. அவரை நம்பினவர்களிடத்திலே போய் நிற்கவில்லை. ඔව් විශ්වාස කර පායෝගයන් ළඟ ගියේ නෑ. உயிர் உள்ள தேவனிடத்திலே வந்தார். ජීවමාන දෙවියන් වහන්සේ වෙතට පැමිණියා. அந்த இயேசுவின் இடத்திலே வந்தார். ඒ ස්වාමීන් වෙතට පැමිණියා. அவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். නාස අමුකත්ය බලා සිටියා. அவர் ஆலயத்திலே காத்திருந்தார். දේව මාලිගාවේ බලා සිටියා. அவரை புகழ்ந்து பாடினார். උන්වහන්සේ ඔසවලා அவருடைய ගායනා அன்பை நினைத்து பாடினார். උන්වහන්සේගේ ප්‍රේමය තලා ගායනා அவருடைய කළා. அன்பை அவருடைய அழகை நினைத்து பாடினார். උන්වහන්සේගේ ප්‍රේමය උන්වහන්සේගේ අලංකාරය තලා ගායනා කළා.
அவர் எவ்வளவு அழகுள்ள தேவன். උන්වහන්සේ කොච්චර අලංකාර දෙයනද. හලෙලූයා. ஒரு குப்பையை அவர் தேடி வந்து එක කසල ගොඩක් සොයාගෙන ඇවි. எங்களை அழகுபடுத்துகிற ஒருவர் அவர்தான். අපි අලංකාර කරන දේ නම් උන්වහන්සේ இந்த පමණයි. உலகத்தில் நாங்கள் பணங்களை தேடி பணம் தான் பெரிது, தங்கம் தான் பெரிது, இந்த வைரோதி இந்த உலக ஆசைகள் தான் பெரிதென்று நாங்கள் நினைத்துக் මේ கொண்டிருக்கிறோம். ලෝකේ අපි රත්තරන් මැණි මුතු සොයාගෙන අපි වස්තු සොයාගෙන මේකයි ලොකු அதுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு பொக்கிஷம் என்று நினைத்துக் මේකයි கொண்டிருக்கிறோம். මේ ලෝකේ වස්තුව කියලා හිතාගෙන ඉන්නේ. ஆனால் என்னையும் உங்களையும் படைத்த தேவன் නමුත් මාව තවත් මහපු දෙවියන් වහන්සේ அவர் கண்களுக்கு நாங்கள் தான் பொக்கிஷமா தெரிகிறோம். උන්වහන්සේගේ දාතට අපි වස්තුව බවට පෙනෙන්නේ. எங்களுடைய இருதயம் தான் அவருக்கு பொக்கிஷமா අපේ ආදෝද தெரிகிறது. තමයි උන්වහන්සේගේ වස්තුව බවට இன்று පෙනෙන්නේ. நான் தங்கத்தை நோக்கி ஓடலாம், வைரத்தை நோக்கி ஓடலாம், අපේ රන් මිනි මුතු වලට අපි යොදවන්න පුළුවන්. மனிதர்களின் அன்பை நோக்கி ஓடலாம். මනුෂ්‍යයන්ගේ ප්‍රේමය කරා දුවන්න පුළුවන්. ஆனால் எல்லாம் ஒரு நாள் ஏமாற்றத்தில் அடையும். දවසක් සෑම දෙයක් රැවටිලිකාර බව. எல்லாம் இழந்து போகும். සෑම දෙයක් අහිමි වෙලා යයි. அவருடைய அன்பு மாத்திரமே ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கும். උන්වහන්සේගේ ප්‍රේමය පමණ අපෙන් ඈත් නොවී තිබෙන්නේ. அன்று கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்த சாராளின் கூடாரத்திலே இறங்கின தேவன் එදා කඳුළු වේදනාවෙන් සාරාගේ කුඩාරට බැස්සා වූ දෙවියන් இன்று වහන්සේ. நீங்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கும் உங்கள் மேலே இந்த கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய தூதர்களும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் இந்த காலை பொழுதில் உங்கள் மேலே அசை வாடிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. என்று உங்கள் வேதனைகள் உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற முடியும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் யாவையும் கர்த்தர் நுவத்தடிகளை உடைத்து அவர் உங்களை நடத்துகின்ற தேவனாயிருக்கிறார். මඟ පෙන්වයි. ஆமென். හalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே. Thank you Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே සෑම දෙවියන් වහන්සේ உங்களை பார்க்கணும், ඔබ දකින්න ඕන. உம் பாசத்திலே மூழ்கணும். ඔබගේ ප්‍රේමය මගිලෙන්න ඕන. இதுதான் ஆண்டவரின் ஆசை. මේකයි දෙනාසගේ எத்தனை பேர் உங்க நாவில் இருந்து அறிக்கை செய்யப்படும், මේ දිනක ඔබගේ ජීවිත ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், දෙවියනි මම ඔබ දකින්න ඕනි. உம் பாசத்திலே நான் முழுமையாய் ඔබගේ மூழ்கணும். ප්‍රේමය මගිලෙන්න ඕනි. இதுதான் என் ஆசை ஐயா. මේක මගේ ආශාව කියලා. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் අපේකම එක්සතලා இந்த பாடலை பாடி அவருடைய ගීතිකා ගායනා කරලා அன்பை நாங்கள் பொங்குகிறோம். උන්වහන්සේගේ ප්‍රේමය අපි බෙදා ගන්නවා. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், ஆண்டவரே. உம் பாசத்தில் மூழ்கணும், Yes, Lord. இதுதான் என் வாஞ்சை ஐயா. எல்லாரும் சேர்ந்து உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. கரங்களை உயர்த்தி உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. 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 எல்லாரும் சேர்ந்து அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. அழகானவர் தூயவரே
கரங்களை உயர்த்தி உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் ஆசை ஐயா, உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா. எல்லாரும் சேர்ந்து உங்களை பார்க்கணும். அவருடைய ஆவியானவர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். அவர் வைராக்கியமாய் உங்க மத்தியிலே ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். சேனைகளின் தேவன் அவர் பரிசுத்தராய் உங்கள் மத்தியிலே உங்கள் குற்றம் குறைகளை அவர் அழகுபடுத்துகின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. 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 இந்த நாளிலும் அவர் எங்களை அழகுபடுத்துகின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு புயவனாய் இருக்கிறார் என்று நாங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி இருந்தோம் என்று நினைத்து பாருங்க. எங்களை அவர் குப்பையிலிருந்து தூக்கி எங்கள் தூசிகளை தாட்டி விட்டு எங்கள் இருக்கிற குறைகள் பாவங்கள் சாபங்களை நீக்கி எங்களுக்காய் அடிக்கப்பட்டு அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் பணத்தால் வாங்கவில்லை, தங்கத்தால் வாங்கவில்லை, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை விலை கொடுத்து வேண்டியிருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தம் எங்களை சுத்திகரிப்பாயிருக்கிறது என்று பாவத்திலும் சாபத்திலும் இருந்த உங்களை அன்று சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு அவருடைய அழகை இழந்து அவருடைய இரத்தத்தினாலே எங்களை பாவங்களில் சாபங்களில் இருந்து விட்டார். அவருடைய அழகை இழந்து விட்டு எங்களை கற்றல் அழகுபடுத்தி இருக்கிறார். எங்களை அழகுபடுத்தின தேவன் எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவன், கட்டுகளை அவிழ்க்கின்ற தேவன், சாபங்களை நீக்கின தேவன் அவர் ஒருவர் தான். உங்களை என்னை நேசிக்கிற ஒருவர் அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவருடைய நாமம் இனிமையான நாமம். அவரை நம்புவோரை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. மறுபடியும் அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பாஷா பரதரமா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பாஷா பரதரமா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஏசாயா 52ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்தன சேதனமும் அசுத்தவனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீட்டிலே. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி மீட்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் யாவரும் விலையின்றி வாங்கினவர்களாக இருக்கிறீர்கள். ஹalleluya. ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அன்று கழுதையின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமானால் என்று உங்கள் மேல் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க முடியும்.
Thank you, Lord. Thank you, Jesus. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நாங்கள் எவ்வளவு பேரை நம்பி இருக்கலாம், எவ்வளவு மனுஷங்களை நம்பி நாங்கள் போயிருக்கலாம், எங்களுக்கு நாங்கள் உதவி கேட்டு போய் நின்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் எங்களை கணக்கெடுத்திருக்க மாட்டார்கள். எங்களை ஏளனமாய் பார்த்திருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியங்களை உன்னதமானவர் சந்திப்பார். உன்னதமானவர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவரிடத்திலிருந்து தயவையும் ஒத்தாசைகளை கர்த்தர் எங்களுக்காய் அனுப்புகின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாதைகளே அந்த சூழ்ந்தாலும், என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து போயிருந்தாலும், கர்த்தர் அன்று முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்டு பண்ணி கொடுத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பாதை எந்த காலம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அவரை மாத்திரமே நம்புங்க. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து எழுந்தவர் அநேகமார் இருக்கிறார்கள். என்னை இந்த உலகத்திலே நகைத்தவர் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் உன் கண்கள் என்னை கண்டதையா, என் உணர்வெல்லாம் நீதான் ஐயா. நீர் பெருகணும், நான் சிறுகணும். என் வாழ்க்கையிலே அநேக பேர் என்னை வெட்கமடைய செய்தார்கள். என்னை விட்டு போனார்கள், என்னை எல்லாரும் விட்டு போனார்கள். என்னை உங்களை தேடி வந்தவர் ஒருவர், என்னை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக பரலோகம் இருந்த இறங்கினவர் எனக்காய் உங்களுக்காக இறங்கி வந்தார். அவரை போல ஒரு குமாரன் இல்லை, அவரை போல ஒரு பரிசுத்தவர் இல்லை, அவரை போல உங்களை நேசிக்க இந்த உலகத்தில் எவருமே இல்லை. வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு போயிருந்தார், விளவினம் அடைந்து போயிருந்தார், குடும்ப சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்டு போயிருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கழுதையின் குட்டிகள் கழுத்துக்களை அவிர்க்க முடியுமானால்
රාජානික පැටවගේ බැමි උනාද உன் ලියන්න පුළුවන්. கட்டுகளை அவிழ்க்க முடியும். ඔබගේ බැමි ලියන්න උනාද உன் පුළුවන්. சிறையிருப்பை நீக்க முடியும். ඔබගේ සිර நீ அவரிடத்திலே திரும்பி வா. ගලවන්න පුළුවන්. நீ බුදුහාමුදුරුවෝ அவரிடத்திலே மறுபடியும் திரும்பி வா. උන්වහන්සේ නැවත உன்னை அவர் நேசிக்கிறார். ඔබට உன்னை ஒருபோது கைவிடாத தேவன். ජීවිතක எல்லா பக்கத்திலும் அவர் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். இன்று நீ ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாய் வருவாயா? ஒரு பழைய காரியங்களை விட்டுவிட்டு ஒரு பழைய காரியங்கள் உலக காரியங்களை விட்டுவிட்டு அவருக்கு நீ மனம் திரும்புவாயா? நீ மனம் திரும்பும் போது அவர் உன்னை எடுத்து பயன்படுத்த உன்மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்று தரிசனங்களை தெரியாமல் அணைந்து போய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கர்த்தர் உங்கள் மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களை விடாது. உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய நாமம் உயிர்ப்பிக்கின்ற நாமம். உன் வாழ்க்கையில் இழந்து போனதை கர்த்தர் உயிர்ப்பித்து தருவார். மீண்டும் உன்னை வரைய போகிறார். மறுபடியும் முன்னே அவர் கைகளில் ஏந்திருக்கிறார். இதோ குயவன் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இன்று நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அவர் உன்னை மறுபடியும் வரைய போகிறார். மறுபடியும் உன்னை கட்ட போகிறார். உன்னை மறுபடியும் உருவாக்க போகிறார். மறுபடியும் உருவாக்க போகிறார். எனது போனதை பார்க்கிறோம். கர்த்தருடைய மறுபடி இரு பரிமாணங்களோடு உன்னை நடத்த போகிறார். இழந்து போனதை பார்க்கிறோம். கர்த்தர் இரு பரிமாணத்தை கொடுப்பார். குயவனே உந்தன் கரம் மண்ணும் வரைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்துகிறது. குயவன் என்று ஆயத்தமாயிருக்கிறார். விழுந்து போன தலைகளை இந்த தேசத்தில் விழுந்து போயிருந்தீர்களா? உங்கள் தேசத்தில் விழுந்து போகிறீர்களா? கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிரச் செய்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கடந்து போகும் இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகும். இன்று பற்றுகிற அக்கினி உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை நன்மை கிருபையில் தொடரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் மட்டும் பெருகவும். ஆண்டவரே நீர் மட்டும் பெருகட்டும். ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசு. எல்லாரும் சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசு. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே
உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனை உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவை எல்லாரும் சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். ஆமாண்டவரே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா உண்மையே நோக்கி இருக்கிறோம். ஹalleluya. මාගේ උසස්වීමද මගේ මාර්ගයේද මගේ ආත්මය ඔබ ආසිතියා බලා සිටී. அப்படியே கரங்களை தட்டி தேவ பரிசுத்த ஆவியானவர் நன்றி சொல்லுங்கள். நன்றாய் தட்டுங்க. ஹalleluya. நன்றாய் தட்டுங்க. சந்தோஷத்தோடு தட்டுங்க. அவர் நாமம் உயர்த்தப்படட்டும். அவருடைய மகிமை இந்த இடத்திலே வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வல்லமை ஆசீர்வாதம். ஹalleluya. ஹalleluya. அவரை துதிப்பதற்கு ஒரு நாவு போதாது என்று தாவீது ராஜா சொன்னார். தாவீது ராஜா துமக்கின உன்வහන්සේ නමස්කාර කරන්න එක දිවක් මදි. எத்தனை நாமங்களுக்கு மேல் அவருக்கு உண்டு. උන්වහන්සේගේ නාමවල කොපමණ තිබෙනවද? அவருடைய நாமம் வல்லமையான நாமமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ නාමය බලවත් නාමය. இந்த கர்த்தருடைய ஆவியாளர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசுகிற ஒரு வார்த்தை. ශිදාත්මන වහන්සේ අද මාසම ඔබ සමග කතා කරන එක වචනේ. தூசியை உதறிவிட்டு ඔබගේ දූවිල්ල ගසා දමමින් எழும்பி பிரகாசி. නැගිට බබලෙන්නේ. சீயோன் குமாரனே குமார்த்தியே සියන් කුමාර කුමාර්තය எழும்பி பிரகாசி. ඔබ නැගිට බබලෙන්න. உன்னை மறுபடி நான் வரைய போகிறேன். ඔබ නැවතත් මම සාදන්ට අඳින්න இழந்து යනවා. போனதை நீ நினைத்துக் கொண்டு கவலைப்படாதே. අහිමි වුණ දේ ගැන නුඹ දුක් වෙන්න එපා. கர்த்தர் கொடுப்பதை நினைத்து சந்தோஷப்படு. ස්වාමීන් වහන්සේ දෙන ගැන සතුටු වෙන්න. சில கதவுகள் நன்மைக்காய் அடைக்கப்பட்டு இருக்கிறது. සමහර දොරටු යහපත උදෙසා වහලා அது තියෙන්නේ. நல்லதுக்கு ஏதுவாய் ඒ இருக்கிறது. යහපතට උදෙසා තිබෙනවා. உனக்கென்று ஒரு கதவு உண்டு. ඔබට කියලා එක දොරටුවක් තිබෙනවා. அவர் திறந்து வைத்திருக்கிறார். ආස විවෘත කරලා තබනවා. அதற்கு நீ இயேசுவினிடத்திலே ஒப்புரவா. ඒකට ඒසස් සමග ඔබ එක්සත් වෙන්න. இயேசுவினிடத்திலே திரும்பி வா. ඒසස් වෙතට හැරිලා එන්න. அவர் உன்னை திறந்த வாசலூடாய் நடத்தி செல்லுவார். උන්වහන්සේ ඔබව විවෘත දොරටු තුලින් මඟ පෙන්වයි. அவரை வழியும் ஜீவனும் சத்தியமாய் උන්වහන්සේ මාර්ගයේ ජීවනයේ සත්‍යතාවය වගේ ඉන්නවා. இன்று අද உங்கள் இருதயத்திலிருந்து அவர் தட்டிக் ඒ கொண்டிருக்கிறார். හදවත ඔබට තට්ටු කරමින් ඉන්නේ. அவர் உங்களுக்குள்ளே வருவதற்காய் උන්වහන්සේ ඔබ තුළට පැමිණෙන පිණිස. இடம் கொடுப்பாயானால் ඔබ ඉඩ දෙනවා. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய ඔබගේ காரியங்களை ස්වාමීන් වහන්සේ මහත් දේවල් කරයි. அவர் நடத்துவதற்கு வயது இல்லை. උන්වහන්සේ මඟ පෙන්නට වයසට සීමාවක් නැහැ. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். උන්වහන්සේ හැම දෙනාම එක ආකාරව සමානව බලන්නේ. நீ ஒரு திக்குவாயா இருக்கிறாயா? ඔබ ගොත ගහන කෙනෙක් இல்ல உன்னால எதுவுமே முடியாது என்று இருக்கிறாயா? කිසිම දෙයක් බෑ කියලා ඉන්නවද? என்று மோசே நாவிலிருந்து பேசின தேவன். ඉතින් මෝසෙස්ගේ දිවෙන් ඉඳලා කතා කරපු දෙවියන් වහන්සේ. கூட்டங்களை நடத்தின தேவன். එච්චර මහා කණ්ඩායම මඟ පෙන්න දෙනා. உங்களை என்னை கர்த்தர் ආමෙන්. අද ඔබවත් நடத்துவார். මාත් මඟ පෙන්න දෙනාසේ ආපා. ஹalleluya. හalleluya. இன்று செங்கடலை பிரித்த தேவன் என்னோடு இருக்கிறார். ඒ රතු මුහුද දෙපා කරපු දෙවියන් අතර අපි සමග ඉන්නවා. ආමෙන්. வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணின தேவன் என்னோடு இருக்கிறார். අනන්තරේ ගංගාවල්
ඇති කළා උදේලා අපි සමග. உன் வாழ்க்கையை இனிமையாக்க முடியும். ඔබගේ ජීවිතය උනාසල මිහිරටපත් කරන්න පුළුවන්. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல උනාසගේ නාමය කියන්න. வாழ்க்கை இனிமையாய் மாறும். අපේ ජීවිතය මිහිරටපත් කරයි. இயேசுவினிடத்திலே திரும்பி வா. විශ්වාසයේ පැත්තට හැරිලා ඉන්න. அவர் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவார். නැවතත් කොට නගයි. அவர் நல்லவர். ராசியாப்பா. அவர் வல்லவர். රස බලවන්තයි. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி අපි මේ ගීතකව අත්වසනාදී නුද්දේකම Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Jesus. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுடைய மகிமையை Hallelujah. சந்தோஷமாய் Hallelujah. சவியென்னோவே மகிழ்வன மலையென்னோவே மகிழ்நேச சவியென்னோவே மகிழ்வன மலையென்னோவே வெளிதுகே ஆத்மையாய் மானகனயந்தே வெளிதுகே ஆத்மையாய் சவியென்னோவே மகிழ்வன மலையென்னோவே மகிழ்நேச சவியென்னோவே மகிழ்வன மலையென்னோவே வெளிதுகே ஆத்மையாய் மானகனயந்தே 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 தெய்வதனாய் ஒபவே ஆலோகயூரே மாளிகையாய் ஒபகே ஆலோகயூரே தெய்வதனாய் ஒபகே ஆலோகயூரே மாளிகையாய் ஒபகே மாதத்தனிமவன்
नवे मागे आत्मयाई सेनावर तेरी दुनिया आई पलय नवे मागे आत्मयाई सेनावर तेरी दुनिया आई पलय नवे मागे आत्मयाई सेनावर तेरी दुनिया आई कविय नवे मागे आत्मयाई सेनावर Saviennore, Mageduvana Balayennore, Magedate Saviennore, Mageduvana Balayennore, Devi Durge Atmayai, Padaranayange, Devi Durge Atmayai, Padaranayange. Devi Durge Atmayai Mav Redagane Devi Durge Atmayai Mav Redagane நான் ஆராதிக்கும் தேவன் नमस्कार करने दे என்னை விடுவிக்க வல்லவராய் மாமுதவன்ට බලවන්තයි ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள் අත්තරසනාදී ஹalleluya 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 நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் අපි නමස්කාර කරන්න நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம் ප්‍රේම කරන්න ஹalleluya 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 கர்த்தர் இந்த நாட்டிலே பெரிய காரியங்களை செய்கின்றார் සායනාස මේ දේශේ මාධ්‍යවල් කරයි ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ආමේන් யெகோவா தேவனையே thank you jesus துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே නමස්කාර කරන්න පැමිණියේ இந்த பருவத்திலே නමදින්ද මේ කාලේ இந்த சபையிலே මේ සභාවේ இந்த கூடார மத்தியிலே මේ කුඩාර මැදියේ நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ඔබ අසනු ලබන நீங்கள் සෑම ஆராதிக்கிற தேவன் ඔබ නමස්කාර කරන දෙවියන් யெகோவா ஈரே යெகோவா டைரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் ஆமென் ஹalleluya உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கின்ற தேவனாய் இருக்கிறார் ஆமென் இயேசுவினிடத்திலே வந்தீர்கள் විශ්වාසයෙන් විතර ආවනම් உன்னுடைய தேவைகள் ඔබගේ අවශ්‍යතාවය உன்னுடைய சகல காரியங்களையும் සෑම දෙයක්ම கர்த்தர் சந்திப்பார் සනස්ස ஆமென் හalleluya நீ ආමේන් இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ගාදුව හිතාගෙන ඉන්න පුළුවන් ஒரு காரியத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம் දෙයක් ගැන හිතාගෙන ඉන්න පුළුවන් இயேசுவினிடத்திலே கேள் විශ්වාසයෙන් ඉල්ලන්න அவர் உனக்கு செய்ய வல்லவராய் උන්වහන්සේ ඔබට කරන්න බලවන්තයි அது சித்தமானால் உனக்கு வாய்க்கும் ඒක උන්වහන්සේ කැමති සේක් නම් ඉෂ්ට වෙයි வாழ்க்கையில சில கதவுகள் அடைக்கப்பட்டது நல்லதுக்கு ජීවිතයේ සමහර දොරටු වැසුණු ලැබේ යාපත காரியங்களை விட்டு போனது සමහර நல்லதுக்கு දේ අපගේ අතහැරලා ගියේ යාපතට அவர் ஒரு புதிய துவக்கத்தை උන්වහන්සේ ஆரம்பிக்கிறார் අලුත් පටන් ගන්නක් දෙනවා இழந்து போன உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் ආයි ஆரம்பிக்கிறார் මොන ජීවිතයේ දෙවනස නැවත ආරම්භ කරන්න යනවා அவரை ඔබගේ துதித்து பாடுவோமா අපි උන්වහන්සේ ප්‍රසන්න அவரை කරලා சந்தோஷமாய் புகழ்ந்து பாடுவோமா ஹalleluya ஹalleluya எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தோட அவரை துதித்து பாடி அவரை ஆடி பாடி அவரை துதித்து பாடுவதே நம்முடைய நோக்கம் ஹalleluya ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம்
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவை ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே சபையுடனே உம்மை கொள்ளுவிடவே இருவையும் கிடைத்திட்டதே சபையுடனே உம்மை கொள்ளுவிடவே இருவையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை கொள்ளுவிடவே இருவையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை கொள்ளுவிடவே இருவையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே ආසත් පොළොවත් මැව්ව උසර්ව බලධාර දෙවිතුමනි எல்லா நாமத்துக்கு மேலான உயர்ந்த நாமம் සෑම නාමයට උසස් නාමය இயேசுவின் நாமம் යේසුස්ගේ නාමය உமது நாமம் மகிமைப்படுவதாக ඔබගේ නාමයමයි පත් වේවා ஆண்டவரே இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ආමේන් මේ මොහොතේ ශිලාත්මනා සම්පත්තියට පැමිණෙන ஆராதனை பதிவுகளை நீங்கள் பேசினமைக்காக මේ நன்றி செலுத்துகிறேன். නමස්කාරය තුළ වාසය කතා කරන பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தை பதிவுக்குள்ளாய் கடந்து வந்து ශිලාත්මනාසසේ වචනේ பேசும்படியான වාසය ஜெபிக்கிறேன். කතා කරන මිනිස් යාඥා කරනවා கர்த்தருக்கு நன்றி ස්වාමීන් செலுத்துகிறேன். වහන්සේ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல යේසුස්ගේ தகப்பனே. නාමයෙන් යාඥා කරනවා